சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கடைசி காலத்தில் என்னை உட்கார வச்சு சோறு போடுவாங்கன்னு தான் 5 பிள்ளைகளை பெற்றேன். ஆனால் என் கணவர் இறந்த பிறகு என்னை தனியாக நிர்கதியாக விட்டுட்டாங்க. கஞ்சி ஊற்றலை. என் கைகால் முடங்குற வரைக்கும் எனக்கு என்ன கவலை, உழைச்சி சாப்பிடுவேன்னு வைராக்கியமாக வாழைப்பழக்கூடிய தலையில் சுமந்தேன். இந்த கனவு போல் 25 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் என்னோட கால்கள் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. உற்சாகமாக பேசுகிறார் காமாட்சி பாட்டி. கரூர் மாவட்டம் புகழூர் ஒன்றியத்தில் உள்ள தோட்டக்குறிச்சியில் ஒரு சிறு குடிசையில் ஒண்டி குடித்தனம் நடத்தி வருகிறார் காமாட்சி பாட்டி. 90 வயது நிரம்பியும் உடலிலும் உள்ளத்திலும் திடம் குறையவில்லை. வாழைப்பழத்தை ஒரு தாம்பாளில் வைத்து தெரு தெருவாக அலைந்து விற்பனை செய்து அந்த வருமானத்தில் வாழ்க்கை வசந்தமாக வாழ்ந்து வருகிறார் அந்த காமாட்சி பாட்டி. காமாட்சி பாட்டியை எதிர்ச்சியாகத்தான் சந்தித்தேன். கனிந்த வாழைப்பழங்களை தட்டில் அடுக்கி வைத்து அதை தலையில் சுமந்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தார். கரகாட்ட ஆடுபவர்களின் சிரத்தையோடு கூடையை தலையில் வைத்து அதை கையால் பிடிக்காமல் அசால்ட்டாக பாட்டி நடந்து வந்ததே ஒரு வித்தியாசமாக இருந்தது. வாழை வாழை கூறு 20 ரூபாய், இயற்கையாக விளைஞ்சது தாயி, கொம்புதானா இனிக்கும் என்று பொக்கவாய் மொழியில் அந்த பாட்டி கூவிய விதமே வித்தியாசமாக இருக்கிறது. கொரோனா காலம் என்பதால் பெரிதாக யாரும் அவரை சீண்டவில்லை. சிலர் பாட்டியை நிறுத்தி விலையை விசாரிக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் பழங்களை வாங்குகிறார்கள். தலையை கிறுகிறுக்க வைக்கும் உச்சி வெயிலில் காமாட்சி பாட்டி சளைக்காமல் எல்லா பழங்களையும் விற்றுவிடும். எத்தனையோ பேர் சாலையில் நடக்கிறார். அந்த பாட்டியின் உழைப்பை கண்டு வியர்ந்த ஒரு இளைஞர் அவரது கூட இருந்த மொத்த பழத்தையும் வாங்குகிறார். அனைத்தையும் விற்ற நிம்மதியோடு நிழல் பார்த்து அமர்ந்தவருடன் பேசினேன் நான். எப்பப்பா என்ன வெயில் என்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒடுங்கி போன முகத்தில் வலிந்த வியர்வை உழைப்புக்கான வெகுமதியாக பாவித்து முந்தானையால் துடைக்கிறார் அந்த வயதான பாட்டி. நான் வாக்குப்பட்ட வந்த ஊர் இதுதான். என் வீட்டுக்கார் பேர் மருதன். கூலி வேலை தான் பார்த்தாரு. ஆனால் என்னை உள்ளங்கையில் வச்சு தங்கமாக தாங்கினார். சோத்துக்கு வழினாலும் வாழ்க்கையில் சுகத்துக்கு பஞ்சமில்லாமல் இருந்துச்சு. 2 ஆம்பளை பசங்க, 3 பொம்பளை பிள்ளை, 5 பிள்ளைகளையும் பிறந்தாங்க. நாங்கள் 2 பேருமே மாடா உழைச்சி 5 பிள்ளைகளையும் ஆளா தோலா ஆக்கினோம். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஊர் சனங்களோட கண்ணடையாற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் என்னை தனியாக தவிக்கி விட்டு போய் சேர்ந்துட்டார். அதிலிருந்து தனிமரம் ஆயிட்டேன். என்னோட பிள்ளைகள் அதாவது குடும்பத்தை பார்க்குறதே ஒழிய என்னை கண்டுக்கலை, பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சாடமடையாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம பிள்ளைங்க இனி சுமக்க மாட்டாங்க, நாம தான் இனி நம்மளை பார்த்துக்கணும் என்று முடிவெடுத்தேன் நான். என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த பகுதியில் வாழை விவசாயம் நல்லா நடக்கும். வாழைத்தோப்புகளில் உதிர்ற பழங்களை வாங்கிட்டு வந்து தட்டுக்குடியில் வச்சு தலைபாரமாக சுமந்துக்கிட்டு போய் விற்க ஆரம்பித்தேன். சுத்துப்பட்டில் உள்ள 10 ஊர்களுக்கும் நடந்தே போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தேன். அதை வச்சு 2 வேளை கஞ்சி குடிச்சிருவேன். பெருசாக வருமானம் இருக்காது. எல்லா வீடுகளையும் வாழை மரம் இருக்கிறதால பலரும் வாழைப்பழம் வாங்க தயங்குவாங்க. சிலர் என்னோட நிலைமையை பார்த்துட்டு பாவப்பட்டு என்கிட்ட வாழைப்பழம் வாங்குவாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு இல்லாத பரிவு 3ஆம் மனுஷனுக்கிட்ட கிடைக்கிறப்ப முந்தானையை எடுத்து வாயில் புத்திக்கிட்டு உன்னை அழுது தீர்த்துடுவேன். அப்படி தான் என் பொழப்பு இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது எனக்கு 90 வயசாச்சு. முன்ன மாதிரி வெரசாக நடக்க முடியல. கண்ணு வேற மங்கி போச்சு. வச்ச பொருளை எங்கே வச்சேன்னு மறந்து போயிடுது. இதற்கிடையில் கொரோனா நோய் வேற வந்து மக்களை முடங்கி போயிடுச்சு. இந்த 40 நாளில் நான் வியாபாரம் பார்க்க திணற போயிட்டேன் தம்பி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியிருந்த வீடு உடஞ்சி விழுந்து போச்சு. அதனால் 200 ரூபாய் வாடகைக்கு ஒரு குடிசையில் குடியிருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு முன்னமே எழுந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு மதியத்துக்கும் கொஞ்சம் தூக்கு வலையை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன். மதியம் 2 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும். சில நாள் எல்லாம் விற்றுரும். ஆனால் பல நாள் ஒரு பழம் கூட விற்காது. அன்னைக்கு முச்சூடும் பழம்தான் சாப்பாடு. உடம்புக்கு முடியலனா அது சரியாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே முடங்கிடுவேன். நான் ஒரு நாள் போகலனாலும் ஏன் பாட்டி நேற்று வரலன்னு பலரும் அன்பாக விசாரிப்பாங்க. பல குழந்தைகள் உங்ககிட்ட வாழைப்பழம் வாங்க முடியாமல் தவிச்சு போயிட்டோம் பாட்டின்னு ஏக்கமாக சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் தினமும் பழம் விற்றாலும் விற்கலனாலும் வீதி வீதியாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். பழம் விற்கிதோ இல்லையோ 10 தெருவை சுற்றி வந்தால் தான் நிம்மதி. என் கட்டை சாயிற வரைக்கும் இந்த அலைச்சல் ஓயாது என்று முடித்தபோது அவர் குரல் இலகி போயிருந்தது. அதில் தெரிந்தது அன்பின் இயக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.